அதாவது நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேபிக்கு வந்து ஹர்ட் ஆகும், மிஸ்கரேஜ் வந்து ஆக வந்து நிறைய சான்ஸ். இன்டர்கோர்ஸ் வச்சுட்டா தான் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி வரும் அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நான் என்னுடைய கணக்கில் வந்து அது ஒரு மித்து தான். நான் வந்து ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் ஒரு வகையில் வந்து அதெல்லாம் போய் வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே வந்து சான்சஸ்லாம் இருக்குது. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய பேர் வந்து ஷீத்தல். இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு லைன்லாம் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வந்து கண்டென்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க. எப்போ கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ப்ரெக்னென்ட் வந்து ரிவீல் பண்ணும்போது, ஸோ ப்ரெக்னென்சி நான் ரிவீல் பண்ணும்போது, ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ செக்ஸ் ஜூரிங் ப்ரெக்னன்சி, ஸோ நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் வந்து வச்சுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இந்த டாபிக் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறையவே வந்து எனக்குள்ளே வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பட் ஓகே, நம்மக்கிட்ட கேட்டாங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், இந்த வீடியோ அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் வந்து பர்ஃபெக்ட்லி வந்து சேஃப். ஓகேங்களா? ஸோ செக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து சேஃப். நீங்கள் பார்க்குற டாக்டர் வந்து இல்லை நீங்கள் வந்து அதாவது இயர்லி ஸ்டேஜில் வந்து செக்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்லி வந்து நோ. ஓகேங்களா? ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்னா எஸ், ஸோ நோ மீன்ஸ் நோ. ஓகேங்களா? ஸோ ஹேவிங் எ செக்ஸ் இட்ஸ் நாட் ஹர்ட் யுவர் பேபி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து செக்ஸில் இருக்கும்போது ஸோ நம்மளுடைய பேபிக்கு வந்து அது வந்து ஹர்ட் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு மித் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து யாரும் வந்து அது போட்டு அப்படியே மண்டையில் அப்படியே குழப்பிக்கலாம் வேண்டாம். ஸோ நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து செக்ஸ் அதாவது இன்டர்கோர்ஸ் வந்து வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நார்மல் இருக்குன்னு ரொம்பவே வந்து சான்சஸ்லாம் இருக்குது, அப்படிலாம் வந்து கண்டிப்பாக சி செக்ஷன் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் ஒரு வகையில் வந்து அதெல்லாம் பொய் தான். ஸோ என்ன தான் வந்து நம்ம இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டெலிவரி டைமில் வந்து கடவுள் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுட்டா தான் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி வரும் அப்படின்றது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நான் என்னுடைய கணக்கில் வந்து அது ஒரு மித்து தான் நான் சொல்வேன். வந்து ஒரு வகையிலும் வந்து ஹர்ட் பண்ணாது. ஸோ ஏன் வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க 1 to 4th மந்த் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்லி நோ, ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது நிறைய, அதாவது இப்போ இந்த அபார்ட் ஆகுறது, மிஸ்கரேஜ் ஆகுற நிறைய ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஸ்டேஜ்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபோர்ஸாக வந்து அப்படி பண்ணும்போது ஒரு ப்ளீடிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ்கரேஜ் வந்து ஆக வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா 1 to 4 மந்த் அதாவது நம்மளுடைய இயர்லி ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் வந்து நம்மளுக்கு ஒரு 6th to 9th, அதாவது ஒரு 3rd ட்ரைமஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அப்போ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் தான் வந்து எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சில டாக்டர் சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் நம்மளுக்கு அதாவது நம்ம பார்ட்னருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்கும், அதாவது நம்ம வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேபிக்கு வந்து ஹர்ட் ஆகுமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மித்து தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதாவது ஃபோர்ஸ் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம பண்ணும்போது ஸோ இட்ஸ் நாட் ஹர்ட். ஓகேங்களா? ஸோ பேபிக்கு வந்து அது வந்து ஹர்ட் ஆகாது. அது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய கிரெயின் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மித் கணக்கில் தான் வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து செக்கப்லாம் போவோம்ல, ஸோ டாக்டர்கிட்ட செக்கப்லாம் ஸ்கேன்லாம் எடுக்கும்போது ஸோ நம்மளுடைய பிளசண்டாக வந்து எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்பரில் இருந்தால் நோ ப்ராப்ளம். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து லோவர் ஸ்டேஜ், அதாவது இங்கே பேபி இப்படி இருக்குன்னா ஸோ லோவரில் வந்து நிறைய பேர் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ லோவரில் ப்ளசண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதாவது இன்டர்கோர்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க். ஏன்னா வந்து ஏதோ ஒரு இப்படின்றதுக்குள்ளே வந்து ப்ளீடிங் வந்துச்சுன்னா இப்போயே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, லோவர் ப்ளசண்ட்டாக இருக்கிறவங்க இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ப்ளசண்ட்டாக வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படிலாம் இருந்தால் கூட இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட் டு ஹேவிங் செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய லவ் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி மோஸ்ட்லி வந்து ப்ரெக்னென்ட் யார் ஆவாங்க, ஸோ கேர்ள்ஸ் ஆவாங்க, அதாவது உமன்ஸ் ஆவாங்க. ஸோ உமனுக்கு வந்து அப்போ அதாவது ரொம்ப ஒரு எக்ஸாக்ஸ்ட்ரேட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்பவே வந்து பேடாக ஃபீல் பண்ணும்போது ஸோ அந்த ஹேவிங் செக்ஸ் அப்போது வந்து நம்மளுக்கு அழகாக வந்து அந்த லவ் ஹார்மோன்ஸ் தான் வந்து ஆக ஃபீல் குட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நமக்கு ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகி நம்ம டக்குன்னு எழுந்துருவோம். ஸோ
அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேவிங் செக்ஸில் இருக்கும்போது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஸ்லீப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஏன் வந்து பேபிக்கு வந்து ஹர்ட் ஆகாது அப்படி சொல்கிறேன்னா, ஸோ வந்து பேபி வந்து அழகாக ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் ப்ளஸ் வந்து மசில்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற அம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் வந்து அழகாக வந்து பேபி வந்து செம்ம ஒரு ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்படி இருக்கும்போது ஸோ பேபிக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து ஹர்ட் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிடுமோ, ஐயோ அப்படியோ இப்படின்னு சொல்லி வந்து பேனிக் ஆகவே வேண்டாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப் தான். ஒரு ஃபேக்ட் பார்க்கலாமா? என்ன பார்த்தீங்கன்னா 2012 வந்து ஒரு அக்கார்டிங் டு ரிசர்ச் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே மார்னிங்கில் வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது, அதாவது ப்ரெக்னென்ட் இருக்கிறவங்க இல்லை, ஸோ மற்றபடி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது ஸோ நம்மளுடைய பாடியில் வந்து ஒரு க்ராட்டிசால் சொல்லிட்டு ஒரு லவ் ஹார்மோன் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நேச்சுரலாக வந்து அதுவே வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ நிறைய பேருக்கு வந்து சான்சஸ் இருக்குது, சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வந்து ஓப்பனாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஸோ எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு ப்ளே பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பை.